Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome to our channel கலிப்போட்டும் கணிதம். நம்ம PGTRB இன்னைக்கு பார்க்குறது PGTRB 2021 மேத்தமேட்டிக்ஸில் யூனிட் 9 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 அதில் பார்ட் 3, அதாவது இட்ஸ் அ தேர்ட் வீடியோ. ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி 2 வீடியோஸ் பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். இட்ஸ் வெரி இந்த ஈஸியாக தான் இருக்கும். இந்த யூனிட்டு சம்ஸ் ஓரியன்ட் தான். 16 to 18 கொஷின்ஸ் கேட்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் இதில். ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இன்றைக்கி டாப்பிக்கை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய ப்ராப்ளம்ஸும் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதில் இந்த வீடியோவில் போடுற எதுவுமே வந்து அன்னெசரி கிடையாது, தேவையில்லாதது கிடையாது. வெரி வெரி மோஸ்ட் எசென்ஷியல் அண்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை மட்டும்தான் செலக்டிவாக எடுத்து நான் போடுறேன். ஓகேங்களா? அதனால் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா நம்மளோட கலிப்போட்டும் கணிதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ நம்ம ஃபர்தராக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ பேர் வந்து கிளாஸஸ்லாம் போக முடியாமல் ப்ரிப்பரேஷனுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க இல்லையா? அவங்களுக்காக தான் வந்து இந்த நம்ம கிளாஸ் வந்து ஃப்ரீயாக நம்ம எக்ஸ்ப்ளனேஷனோட சொல்கிறோம். ஓகேங்களா? அதனால் வந்து வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூட ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோ போகலாம். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, யூனிட் 9 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சன். சரிங்களா? ஓகே, ஸோ வாட் இஸ் டிஸ்பர்சன்? Dispersion of a distribution is the amount of scatteredness of the individual values from a measures of central tendency. 4 measures இருக்குது. ரேஞ்ச், மீன் டீவியேஷன், குவார்டைல் டீவியேஷன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஓகேங்களா? ரேஞ்ச்னால் தெரியும், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ரேஞ்ச் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ ஆஃப் த வேரியபிள். நிறைய டேட்டாஸ் இருக்குது அப்படின்னா அதோட ரேஞ்ச், தமிழில் வந்து வீச்சுன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்னா, கொடுத்துருக்க அப்சர்வேஷன்ஸில் இருக்கிறதுல மோஸ்ட் கிரேட்டர் வேல்யூவும் மோஸ்ட் லெஸர் வேல்யூவும் எடுத்து ரெண்டோட டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சோன்னா அதுதான் வந்து ரேஞ்ச். அதான் மேக்ஸிமம்க்கு கேபிட்டல் எம், மினிமம்க்கு ஸ்மால் எம். ஆர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எம் மைனஸ் ஸ்மால் எம். சரிங்களா? ஓகே, இட் இஸ் ரேஞ்ச். நெக்ஸ்ட்டு குவார்டைல் டீவியேஷன். இதுக்கு ஷார்ட் நோட்டேஷன் கியூடின்னு போட்டிருந்தா குவார்டைல் டீவியேஷன் வச்சுக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட் குவார்டைல், தேர்ட் குவார்டைல், செகண்ட் குவார்டைல்னு இருக்குது. ஃபஸ்ட் குவார்டைல் ஆக்சுவலாக வந்து நமக்கு மீடியனுக்கு ஃபார்முலா தெரியும்ல, நம்ம ஜஸ்ட்டு ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். எல் ப்ளஸ் என் பை 2 மைனஸ் எஃப் பை C into H அப்படின்னு வரும் இல்லைங்களா? L plus n by 2 minus C by F into H அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதுலேயே தான் இதுவும் வரும். ஃபஸ்ட் குவார்டைலில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இதுதான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். L plus n by 2ன்னு போடுற இடத்துல n by 4 வரும். ஓகேங்களா? மைனஸ் சின்றதெல்லாம் தெரியும், நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அந்த வீடியோ வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த ப்ரெசீடிங் வேல்யூ, அந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் அந்த ப்ரெசீடிங் வேல்யூ தான் சி. ஹெச்ன்றது தெரியும், அந்த கிளாஸ் இன்டர்வலோட லென்த்து. பை எஃப்னா ஃப்ரீக்வன்சி நம்ம எதில் மார்க் பண்ணியிருக்கோமோ அதோட எஃப். நம்ம சம் பார்க்கலாம், இதில் எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இந்த நோட்டேஷன்ஸ் எல்லாமே என்னென்னு கிளியராக தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் Q1 ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கு ஃபார்முலா எல் ப்ளஸ் என் பை 4 மைனஸ் சி இன்ட்டு ஹெச் பை எஃப். ஓகேங்களா? தேர்ட் குவார்ட்டல் Q3க்கு எல் ப்ளஸ் 3n by 4, இங்கே n by 4, இங்கே 3n by 4 மைனஸ் சி இன்ட்டு ஹெச் பை எஃப். ஓகேங்களா? இதே வந்து Q2 இஸ் நத்திங் பட் மீடியன். Q2னா என்னது? மீடியன். அதுக்கு தான் நம்ம ஃபார்முலா இப்போ தான் பார்த்தோம். எல் ப்ளஸ் என் பை 2 மைனஸ் சி பை எஃப் இன்ட்டு ஹெச். ஓகேங்களா? ஓகே, இந்த குவார்டைல் டீவியேஷன்னு சொல்லலாம், அல்லது செமி இன்டர் குவார்டைல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? 2 நேம்ஸ் ஆர் தேர், குவார்டைல் டீவியேஷன் ஆர் செமி இன்டர் குவார்டைல். ரேஞ்சஸ் QD is equal to Q3 minus Q1 by 2. இதுக்குரிய ஃபார்முலா என்ன? குவார்டைல் டீவியேஷனுக்கு ஃபார்முலா என்னது? Q3 minus Q1 by 2. ஓகேங்களா? ஓகே, the coefficient of quartile deviation is, coefficient of quartile deviationக்கு ஃபார்முலா என்னன்னா Q3 minus Q1 by Q3 plus Q1. ரெண்டையும் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. குவார்டைல் டீவியேஷன்னா Q3 minus Q1 by 2, coefficient of quartile deviationனா Q3 minus Q1 by Q3 plus Q1. மேலே மைனஸ் கீழே ப்ளஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு மீன் டீவியேஷன். மீன் டீவியேஷன் அதுக்குரிய ஃபார்முலா என்ன? வாட் இஸ் மீன் பை மீன் டீவியேஷன்? த மீன் டீவியேஷன் ஃப்ரம் ஏன்னா நமக்கு தெரியும் அசியூம்டு மீன் இல்லைங்களா? ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இஸ்
md is equal to summation fi modulus of negative இருந்தாலும் பாசிட்டிவ் ஆகிடும் modulus of xi minus a is nothing but x bar ஓகேங்களா by n ஓகேங்களா ஓகே அதான் assumed mean சொன்னல அதான் a இது நம்ம x barனு போட்டுருப்போம் summation fi modulus of xi minus a by n capital n நமக்கு தெரியும் sum of the frequency next standard deviation quartile deviation பார்த்தோம் mean deviation பார்த்தோம் next standard deviation standard deviation is the positive square root of the arithmetic mean of the squares of the deviation of the given values from their arithmetic mean ஓகேங்களா ஃபார்முலா பார்த்தலாம் for ungrouped data sigma is equal to இதுக்குரிய notation ஓகேங்களா standard deviation க்கு notation என்னது sigma variance னா sigma square ஓகேவா square root of summation xi minus x bar the whole square by n அத நாம இந்த மாதிரியும் எழுதலாம் summation di square by n அப்படினு சொல்லிட்டு இதை இன்னொரு மாதிரி எப்படி கொடுத்துறாங்கன்னு பாருங்க sigma is equal to summation di square by n minus summation di by n the whole square di is nothing but xi minus a ன்றது assumed mean நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லீங்களா frequency distribution இருந்துச்சு அப்படினா sigma is equal to summation fi into இந்த இடத்துல ஒரு fi அந்த frequency add ஆகும் அவ்வளவுதான் summation fi xi minus x bar the whole square by capital N or summation fi di square by n minus summation fi di by n the whole square di is xi minus a is nothing but assumed mean sigma square na variance நான் சொன்னேன்ல sigma na standard deviation sigma square na variance ஓகேங்களா ஓகே இதுல இன்னும் ஒரு 2 formulas இருக்கு important formulas root mean square deviation s is equal to அதுக்கு notation வந்து s ன்னு கொடுத்திருக்காங்க s is equal to square root of summation fi xi minus a the whole square by n ஓகேங்களா அந்த mean deviation குரிய ஃபார்முலால ஒரு ரூட் மட்டும் தான் போடுறோம் ஓகேங்களா s square is called mean square deviation okay coefficient of variation is a very important formula ஓகேவா ஏனா இத வச்சு சம் வரும் coefficient of variation what is the formula cv is equal to sigma by x bar into 100 ஓகேங்களா sigma by x bar into 100 it's a very important formula ஓகேங்களா okay இதுக்குரிய properties பார்த்தறலாம் நாம what are the properties we are going to learn these properties are very, very important for exams ஓகேங்களா ஏனா எல்லாமே important one words QD தான் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் quartile deviation is better measure of dispersion than range இதெல்லாம் பாத்துக்கோங்க இதல one words கேட்பாங்க important quartile deviation is better measure of dispersion than range ஓகேங்களா but mean deviation is better measure of dispersion than quartile deviation range compare பண்ணும்போது quartile deviation better but mean deviation quartile deviation compare பண்ணும்போது mean deviation is better ஓகேங்களா okay if d is equal to x bar minus a then sigma square is equal to s square minus d square s square நம்ம என்னன்னு பார்த்தோம் அந்த mean square deviation பார்த்தோம் இல்லையா அதோட இந்த d square subtract பண்றாங்க ஓகேவா d is equal to x bar minus a னா sigma square is equal to sigma square is nothing but variance இல்லையா variance is equal to s square minus d square ஓகேங்களா okay the standard deviation is the least possible root mean square deviation ஓகேவா இது least possible root mean square deviation the least value of s square occurs when d is equal to 0 and the least value is sigma square it's very important so நல்லா பாத்துக்கோங்க இங்க பாருங்க the least value of s square occurs when எப்போனா when d is equal to 0 d 0 வா இருக்கணும் and the least value is sigma square ஓகேங்களா standard deviation இதுவும் ரொம்ப important one wordல கேட்பாங்க standard deviation mean deviation compare பண்ணும்போது which one is greater na standard deviation is greater standard deviation is greater than or equal to mean deviation from mean ஓகேங்களா next standard deviation is independent of change of origin ஓகேவா independent of change of origin ஓகேங்களா இதெல்லாம் important origin அப்படினும்போது independent ஓகேங்களா dependent எப்பனா change of scale ஓகேவா இதெல்லாம் நீங்க பார்க்கணும் origin இருந்துச்சுனா standard deviation independent that is ui is equal to xi minus a then sigma x is equal to sigma u ஓகேங்களா standard deviation is dependent of change of scale origin na independent scale na dependent ஓகேங்களா if u is equal to xi by h
then sigma u is equal to 1 by h into sigma x. இதை வச்செல்லாம் சம்ஸ் வரும், நம்ம பார்க்கலாம். ஸோ இதை மட்டும் நீங்கள் வச்சுக்கணும். இண்டிபெண்டன்ட், ஆரிஜினா இண்டிபெண்டன்ட், ஸ்கேல்னா டிபெண்டன்ட். ஓகேங்களா, இதை வச்சு நிறைய ஒன் வேர்ட்ஸ் இருக்கும் பின்னாடி, நம்ம பின்னாடி பார்க்கும்போது வீடியோஸில் பார்க்கலாம். For a set of two values, the set having smaller CV, CV நம்ம பார்த்தோம்ல coefficient of variation, is said to be more consistent than the other. இங்கே பாருங்க, 2-3 டேட்டாஸ் கொடுத்து கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. அது எது வந்து மோர் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு கேட்டால் அதில் எது ஸ்மாலரோ, விச் ஒன் இஸ் ஸ்மாலரோ இட் இஸ் மோர் கன்சிஸ்டன்ட். ஓகேங்களா, ஓகே. இஃப் எ நம்பர் இஸ், இது பாருங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து ஒன் வேர்ட்ஸ் கேட்பாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி, அதனால தான் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம எழுதுறோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸை அப்ளை பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா, அதனால தான் எல்லாமே இம்பார்ட்டன்ட். கேர்ஃபுல்லாக பாருங்க. நீங்கள் ஒரு நோட் வச்சு கூட எழுதிக்கோங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். சரிங்களா. If a number is added or subtracted from each data, then the value of standard deviation is not changed. Add பண்ணிங்கனாலும் subtract பண்ணிங்கனாலும் standard deviationல எந்த சேஞ்சஸும் இருக்காது. If the standard deviation of x1, x2 up to xn is equal to sigma, then standard deviation of x1 plus k, x2 plus k some value, ஏதோ ஒரு வேல்யூவை எல்லா டேட்டாஸ்லையும் ஆட் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சேஞ்ச் ஆகுமானா நோ, த சேம் ஆன்சர். ஓகேங்களா, சிக்மா. அண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் x1 minus k, x2 minus k up to xn minus k is sigma. ஓகேவா. ஸோ ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூவில் சேஞ்சஸ் இருக்காது. சேம் ஆன்சர். இஃப் எ நம்பர் இஸ் மல்டிப்ளைட், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மல்டிப்ளை பண்ணோன்னா, இஃப் எ நம்பர் இஸ் மல்டிப்ளைட் வித் ஈச் டேட்டா, the value of standard deviation changes. ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் சேஞ்ச் ஆகாது, மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. If the standard deviation of x1, x2 up to xn is equal to sigma, then the standard deviation of kx1, kx2 up to kxn is equal to k sigma. அந்த என்ன வேல்யூவால் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்களோ அதே வேல்யூவோட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ப்ராடக்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு, எஸ், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய கொஷின்ஸ் வந்து இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியே கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஃபார்முலாவையும் நமக்கு டிஆர்பியில் ஒன் வேர்டில் கேட்டிருக்காங்க. ஓகேவா. கம்பைன், நம்ம கம்பைன் மீன் பார்த்தோம்ல, அதே மாதிரி இட் இஸ் கம்பைன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லிசன் கேர்ஃபுல்லி. இஃப் த மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் டூ செட்ஸ் கண்டைனிங் n1 and n2 நம்பர்ஸ் ஆர் x1 bar x2 bar. ஓகேங்களா, ரெண்டு மீன் இருக்குது. நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ்க்கு n1 n2ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த மீன் இருக்கு இல்லையா, அதுக்கு x1 bar x2 bar கொடுத்துட்டாங்க. சிக்மா 1 and சிக்மா 2ன்றது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ், ஒரு ரெண்டு பார்ட்டோடது. ஓகேவா. தென் கம்பைன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், எஸ்டினா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, சிக்மாக்குன்னு டேரெக்டாக ஃபார்முலா இல்லை, சிக்மா ஸ்கொயருக்கு தான் இருக்குது. இதை வச்சு நீங்கள் டிரைவ் பண்ணி ஆன்சர் ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வர்ற ஆன்சரில் நீங்கள் ரூட் எடுப்பீங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சிக்மா கிடைக்கும். இட் மீன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடைக்கும். ஓகேங்களா, நம்ம அதுலேயும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n இன்டூ சிக்மா 1 ஸ்கொயர் ப்ளஸ் d1 ஸ்கொயர் ப்ளஸ் n2 இன்டூ சிக்மா 2 ஸ்கொயர் ப்ளஸ் d2 ஸ்கொயர் பை n1 ப்ளஸ் n2. ஓகேவா, இது ஒன் ஃபார்முலா. d1னா x1 பார் மைனஸ் x பார், d2னா x2 பார் மைனஸ் x பார். x பார்ன்றது கம்பைன் மீன், அதுக்கு ஃபார்முலா தெரியும்ல, x பார் இஸ் ஈக்குவல் டு n1 x1 பார் ப்ளஸ் n2 x2 பார் பை n1 ப்ளஸ் n2. ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபார்முலா இல்லாமல் இதையும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா. நம்ம என்ன மனப்பாடம் பண்ணணும், கண்டிப்பாக இந்த ஃபார்முலாவை நீங்கள் மெமரைஸ் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா, கண்ணை மூடி சொல்லி பார்த்துக்கோங்க. சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n1 சிக்மா 1 ஸ்கொயர் ப்ளஸ் n2 சிக்மா 2 ஸ்கொயர் ப்ளஸ் n1 இன்டூ n2 பை n1 ப்ளஸ் n2 in bracket x1 bar minus x2 bar whole square by n1 plus n2. This is very very important formula. You have to apply this formula in the sum to find the value of combined standard deviation. ஓகேங்களா, அதனால இந்த ஃபார்முலாவை நல்லா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. Then the variance of first n natural numbers is sigma square is equal to n square minus 1 by 12. இந்த ஃபார்முலாவை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நிறைய சம்ஸ் நமக்கு கேட்பாங்க. நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், ரீகால் பண்ணிக்கலாமா ஒன் டைமு. நம்ம ஆல்ரெடி ரெண்டு இது முன்னாடி பார்த்துருக்கோம். என்னென்னு பார்த்துருக்கோம், த மீன் ஆஃப் ஃபஸ்ட் இயர் நேச்சுரல் நம்பர்ஸ்னா n+1 by 2, த மீடியன் ஆஃப் ஃபஸ்ட் இயர் நேச்சுரல் நம்பர்ஸ்னாலும் n+1 by 2, த வெய்டு மீன் ஆஃப் ஃபஸ்ட் இயர் நேச்சுரல் நம்பர்ஸ்னா 2n+1 by 3. இப்போ நம்ம 3 ஃபார்முலாஸை ரீகால் பண்ணிட்டோம். அதே மாதிரி the variance of first year natural numbers na sigma square is equal to n square minus 1 by 12. ஓகேங்களா, ஓகே.
நெக்ஸ்ட் பாருங்க, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் இருக்கு இல்லையா, அதில் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் கொடுத்துருக்க டேட்டாஸ் இருந்துச்சு, அப்சர்வேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குரிய ஃபார்முலா பாருங்க, இப்படி தான் இருக்கும். ஏ ப்ளஸ் டி தான் தெரியும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த அப்சர்வேஷன்ஸ். ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2D அப்படி போகுது அப்படின்னா மீனுக்கு ஃபார்முலா என்னது, ஏ ப்ளஸ் என்டி. ஓகேங்களா, இதையும் நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். மீன் டீவியேஷன் ஃப்ரம் மீன் n into n plus 1 by 2n plus 1 into d. Sigma is equal to square root of n into n plus 1 by 3 into d. ஓகேங்களா, இதே சிக்மா ஸ்கொயர்னா வெறுமனே ஃபர்ஸ்ட் இயர் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு நம்ம என்னன்னு பார்த்தோம், வேரியன்ஸ்க்கு n ஸ்கொயர் மைனஸ் 1 by 12. இதே அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் வேரியன்ஸ்க்கு என்ன ஃபார்முலானா n ஸ்கொயர் மைனஸ் 1 by 12 into d ஸ்கொயர். ஓகேங்களா, அதோட ஒரு டி ஸ்கொயர் மட்டும் சேருது. ஓகேவா, ஓகே. இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் -3 -2 -1 0 1 2 3 இஸ் இது டிஆர்பி கொஷின். ஓகேங்களா, டிஆர்பி 2005 கேட்டு கொஷின் இது. இது வந்து இங்கே பாருங்களேன், டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் இடையில என்ன டிஃப்ரென்ஸ்னா 1 தான். -3 -2 -1 0னா எல்லாத்துலேயும் 1 இருக்குது. அப்போ இது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் இல்லையா. ஸோ அப்போ நமக்கு அதுக்கு ஃபார்முலா தெரியும், சிக்மாக்கு square root of n into n plus 1 by 2n plus 1 into d. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நாம் அந்த 2n plus 1க்கு வந்து how many observations are there, 1 2 3 4 5 6 7. அப்போ 2n plus 1 is equal to 7ன்னு போடணும். அப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா nன்ற இடத்துல 3 வந்துடுது. அதனால தான் அந்த 2n plus 1ன்ற இடத்துல என்ன போடுறோம், நம்ம அந்த 3 போடுறோம். ஸோ அப்போது nன்ற இடத்துல 3 into 4 by 3 into d ன்ற இடத்துல டிஃப்ரென்ஸ் என்னது 1. அப்போ நீங்கள் ஆஃப்டர் சிம்பிளிஃபையிங் யூ காட் த ஆன்சர் இஸ் 2. சிக்மா இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா, தென் ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் 16 13 17 21 and 18. இது வந்துட்டு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் கிடையாது. ஏன்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் இடையில வந்து 3 வருது, இது ரெண்டுக்கும் 4 வருது, இப்படி போகிறதுனால இட்ஸ் நாட் ஏபி. ஸோ சிம்பிளி வி ஆர் அப்ளையிங் திஸ் ஃபார்முலா. So you just put the tabular column. Before that you have to find the mean. X bar is equal to sum of the observations by 5. So you got 17. And then you just put the tabular column x. D is equal to x minus and the a ன்ற இடத்துல என்ன பண்ணுவீங்க, x bar 17 d square. Then what is the formula to find? Sigma is equal to square root of sigma d square by n. So square root of 34 by 5. ஸோ எஸ் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6.8 அப்படின்னா அதுக்கு நீங்கள் ரொம்ப லென்த்தாக இந்த மாதிரி லாங் டிவிஷன் போடலாம், ஸ்கொயர் ரூட் போடாமல். நம்மளோட சேனல்லையே நான் நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் அதே மாதிரி டெசிமல்ஸ்க்கான ஸ்கொயர் ரூட்னு சொல்லி வித்தின் 2 செகண்ட்ஸில் எப்படி வந்து நம்ம ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுன்றத வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஏன்னா இதுக்கு வந்து நம்ம ரொம்ப லென்த்தாக, ஏன்னா நம்ம மித்த சப்ஜெக்ட்லாம் வந்துட்டு அவங்க தியரி பார்த்தா இருக்கும், பார்த்த உடனே ஆன்சர் அடிச்சிருவாங்க. பட் நம்ம மேக்ஸில் அப்படி இல்லை, நமக்கு ஒவ்வொரு சமம் கால்குலேட் பண்ணுறதுக்கே வி நீட் மோர் டைம் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ யூ ஹாவ் டு லேர்ன் த ஷார்ட் ட்ரிக்ஸ். ஓகேங்களா, ட்ரிக்ஸ் நிறைய நம்ம கற்றுக்கணும். நிறைய ட்ரிக்ஸ் நான் போட்டிருக்கேன், நீங்கள் அதை நம்ம சேனலில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும். ஓகேங்களா, ஸ்கொயர் ரூட்டு, ஸ்கொயரு, கியூப் ரூட்டு எல்லாமே இருக்கும். ஸோ இந்த டெசிமல் நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்க்கும் இந்த மாதிரி டெசிமல் ஸ்கொயர் ரூட்க்கும் நான் வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ 6.8 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6.8 என்ன ஆன்சர் வருதுன்னா 2.6. ஓகேவா, ஓகே. ஸோ வி காட் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. Let the mean values of the groups P, Q and R be 58, 48 and 14 and their standard deviation be 15, 12, 2. Which group is more consistent? இப்போ தான் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம எதுக்காக பார்க்குறோன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி நம்ம சம்ஸை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீ யூ ஹாவ் டு லேர்ன் அண்ட் தரவு த ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இப்போ தான் சொன்னேன் இல்லைங்களா. அதே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். மோர் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னா நான் என்னன்னு சொன்னேன், இப்போ தான் ஜஸ்ட் நவ் ஐ செட் விச் ஒன் இஸ் மினிமம் இட் இஸ் மோர் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. அதுதான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனுக்கு ஃபார்முலா என்னது, சிக்மா பை எக்ஸ் பார் இன்டூ 100. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த சிவி ஆஃப் பிக்கு ஃபைன் பண்ணுறோம். ஓகேங்களா, சிக்மா இஸ் 15 பை 58 இன்டூ 100 சால்வ் பண்ணால் 25.86 வருது. அதே மாதிரி சிவி ஆஃப் கியூக்கு 12 by 48 into 100 போடுவீங்க, you got 25. CV of R க்கு 2 by 14 into 100 போடுவீங்க, after simplifying you got 14.29. Now you will compare the three datas.
25.86, 25 and then 14.29. So which one is smaller, which one is minimum na? It is nothing but C. It means the third value R illingla. Appo here CV of R is minimum than the others. Therefore group R is more consistent. ஓகேங்களா, அந்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம என்ன படிச்சிருப்போம்னா இந்த மினிமம் தான் வந்து மோர் கன்சிஸ்டன்ட்னு படிச்சிருப்போம். அதை யூஸ் பண்ணி தான் இதில் எது சின்னதாக இருக்கோ அதை நம்ம எடுத்து எழுதுகிறோம். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபைன் QD. நம்ம இப்போ தான் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா, ஃபார்முலாஸ் கூட நம்ம ரீகால் பண்ணோம், மீடியன் ஃபார்முலாலாம் ரீகால் பண்ணல. QD இஸ் நத்திங் பட் குவார்டைல் டீவியேஷன் இல்லையா. ஸோ குவார்டைல் டீவியேஷன் ஃபைன் பண்ண வாட் இஸ் த ஃபார்முலா? Q3 minus Q1/2. So அப்போ நமக்கு first we have to find Q3 and then you have to find Q1, then only we have to subtract and divide by 2. ஓகேங்களா, so see the class interval data is given. First you will put the tabular column, class, frequency and CF cumulative frequency போடணும். அது எப்படின்னு தெரியல உங்களுக்கு, இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் அப்படியே போட்டுட்டு இந்த ஜிக்ஸாக்கா 2 × 12, 2 + 22 24, 24 + 19 43, 43 + 14 57. இந்த மாதிரி நீங்கள் கிராஸாக எடுப்பீங்க. இந்த ஆட் பண்ணுற டேட்டாவும் இந்த லாஸ்ட்டாக வர நம்பரும் கரெக்டாக இருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் போட்டது வந்து கரெக்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஓகே now you got n is equal to 64. First you have to find Q1. What is the formula for Q1? L plus n/4 minus C into h/f. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், நல்லா கேர்ஃபுல்லாக லேர்ன் பண்ணுங்கள். n 64ன்னு சொன்னோமா, அப்போ n/4னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 16 கிடைக்குதா. அப்போ இந்த 16ஐ விட விச் ஒன் இஸ் கிரேட்டர், அடுத்த கிரேட்டர் 16க்கு அடுத்த பெரிய நம்பர் தான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அப்போ இங்கே என்ன வரும்னா 21. அதனால இதுக்கு நேராக நான் Q1 எழுதியிருக்கேன். அப்போது இதில் இதுதான் வந்து இதுக்கு நேராக இருக்கிறது, இதுதான் வந்து L. ஓகேங்களா, லோயர் அந்த இன்டர்வல் லோயர் லிமிட்டு, திஸ் இஸ் F. அப்புறம் அந்த C ஒன்று பார்த்தோமே அது வந்து ப்ரெசீடிங் வேல்யூ, அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ப்ரெசீடிங் வேல்யூ, ஸோ இட் இஸ் 2. ஓகேங்களா, now we are going to apply the values in the sum. அப்போது 175 ப்ளஸ் ஹெச்ன்ற இடத்துல என்ன போடுவீங்க, அது வந்து கிளாஸ் இன்டர்வலோட டிஃப்ரென்ஸ், அதனால் 50 பை ஃப்ரீக்வன்சி 22. இங்கே n/4 16 மைனஸ் அந்த Cன்றது 2. ஸோ ஆஃப்டர் சிம்பிளிஃபையிங் யூ காட் Q1 is equal to 206.82. ஓகேங்களா, the same way now we are going to find Q3. What is the formula to find Q3? L plus 3n/4 minus C into h/f. ஓகேங்களா, அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா first thing 3n/4 போடணும். அப்போ நம்ம n/4க்கு 16 அப்போ இன்ட்டு 3 போட்டிங்கன்னா 48. நம்ம என்ன பண்ணுவோம், இப்போயும் இந்த டேப்லெட் காலத்தில் 48 விட அதுக்கு அதிக நம்பர் கிரேட்டர் நம்பர் பார்க்கணும். ஓகேவா, 60 64ல எடுக்கக்கூடாது. அதுக்கு அடுத்த 48னா இதுக்கு அடுத்து என்ன வரும், 57 தானே வரும். அப்போ யூ ஆர் செலக்டிங் திஸ் இஸ் Q3. அப்போ இதுக்கு நேராக இருக்கிறதா வந்து அதுக்குரிய ஃப்ரீக்வன்சி, அதில் எது வந்து லிமிட் வருதோ அந்த லோயர் லிமிட் தான் வந்து L. ஓகேங்களா, அப்புறம் இதுக்கு மேலே இருக்கிற அந்த ப்ரெசீடிங் வேல்யூ இஸ் C. ஓகேவா, now we will apply 275 plus and then H is 50 by frequency 14, 3n 48 minus C is 43. So after simplification you got Q3 is equal to 292.86. ஓகேங்களா, இன்னும் நம்ம சம்ம சால்வ் பண்ணி முடிக்கல, ஜஸ்ட் நம்ம தேவையான டேட்டாஸ் மட்டும்தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். Now only we are coming to the point quartile deviation is equal to Q3 minus Q1/2. So Q3 is 292.86 minus 206.82/2. So subtract it, divide it, finally you got quartile deviation is equal to 43.02. ஓகேங்களா, இந்த calculation நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க இந்த சமயம், ஏன்னா இது மாதிரி நமக்கு நிறைய கேட்பாங்க. ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட்டு now we will see the properties of standard deviation. What are they? Listen very carefully. Standard deviation is known as second order of dispersion. It's very important property. ஓகேங்களா, நான் ஆல்ரெடி சொன்னதுதான், எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும், இல்லாத நான் எழுதவே மாட்டேன்னு சொல்லிட்டு இல்லைங்களா. ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் நோன் அஸ் செகண்ட் ஆர்டர். ஓகேங்களா, இது மட்டும் செகண்ட் ஆர்டர் ஆஃப் டிஸ்பர்சன், அதர் மெஷர்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஓகேங்களா, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் மட்டும் செகண்ட் ஆர்டர், ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, ஒன் வேர்டில் கேட்பாங்க. ஓகே நெக்ஸ்ட்டு, if all the observations are equal then SD is equal to 0. எல்லா அப்சர்வேஷன்ஸுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் சப்ராக்ட் பண்ணும்போது 0 வந்துடும் இல்லையா, அதனால் என்ன ஆகிடும், 0 தான். ஓகேங்களா, in a symmetrical distribution quartiles are equidistant from median. symmetricalனாவே நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், median is equal to mode அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சிமெட்ரிக்கல் டேட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா Q1 Q2 Q3 Q1 தெரியும், Q3 தெரியும், Q2 is nothing but median இல்லையா.
இதெல்லாமே எப்படி இருக்கும்னா ஈக்விடிஸ்டண்டா இருக்குமா, இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஆர் ஈக்விடிஸ்டன்ட் ஃப்ரம் மீடியன், மீடியன் சென்டர்ல இருக்கிறது. Among all the measures of dispersion, range is mostly affected by extreme values. ஓகேங்களா, okay. Next, now we are going to see coefficient of dispersion based upon range. CD is equal to, it means coefficient of dispersion is equal to m minus m by m plus m. ஓகேவா, நம்ம இப்பதான் coefficient of இங்க பார்த்தோம்ல q3 minus q1 by q3 plus q1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லைங்களா. Yes, coefficient of quartile deviation க்கு இத பார்த்தோம், q3 minus q1 by q3 plus q1. ஓகேங்களா, அதே தான் வந்து இங்கேயும் எல்லாம் வருது. ஸோ coefficient of dispersionல ரேஞ்சுக்கு வந்து m minus m, மேலே வந்து சப்ராக்ட் பண்ணுறோம், கீழே தான் ப்ளஸ் பண்ணுறோம். கேபிட்டல் எம்னா மேக்ஸிமம் வேல்யூ, ஸ்மாலர் எம்னா மினிமம் வேல்யூ. ஓகேங்களா, ஸோ இதை நான் இப்போ தான் பார்த்தோம்ல, பேஸ்ட் அப்பனா குவார்டல் டிவியேஷனுக்கு q3 minus q1 by q3 plus q1. Based upon mean deviation, what is the formula? Coefficient of dispersion is equal to mean deviation by average from which it is calculated. இதை நம்ம இந்த மாதிரி நோட்டேஷனில் சொல்லலாம், சிக்மா fi மாடுலஸ் ஆஃப் xi minus a by n. இதான் வந்து மீன் டிவியேஷனுக்குரிய ஃபார்முலா by அந்த ஆவரேஜ் a assumed mean. ஓகேங்களா, based upon standard deviation, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாக இருந்துச்சுன்னா அதுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்பர்ஷன் என்ன ஃபார்முலானா சிக்மா பை எக்ஸ் பார், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை மீன். ஓகேங்களா, இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், ஸோ லேர்ன் வெல். ஓகே, now we are going to see sums. ஓகேவா, இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு வந்துட்டோம், important problems, so listen very very carefully. ஓகேங்களா, the variance of first 30 natural numbers is, நம்ம இப்போ தான் சொன்னோம் what is the formula, இது டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். வேரியன்ஸ்க்கு ஃபார்முலா என்ன சொன்னோம், n ஸ்கொயர் மைனஸ் 1/12னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுறோம். nன்ற இடத்துல 13 ஸ்கொயர் மைனஸ் 1/12, ஸோ 169 minus 1/12, 168/12, you got 14. C is the answer. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட், which one of the measures of dispersion is of second order? Just now we said இல்லைங்களா, மித்ததெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர், ஒன்னே ஒன் வருது செகண்ட் ஆர்டர். which one is standard deviation? ஸ்டாண்டர்ட் செகண்ட், எஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை நம்ம க்ளூ வச்சுக்கிட்டா மறக்கவே மறக்காது. ஸ்டாண்டர்ட் deviation செகண்ட் ஆர்டர். ஓகேங்களா, the means of two groups of size 50 and 100 are 54.1 and 50.3. the standard deviation are 8 and 7. the standard deviation of combined sample of size 150 is. இப்போ வந்து தனித்தனியாக ரெண்டு டேட்டாஸ் கொடுத்துட்டு கம்பைன்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்குறாங்க. ஓகேங்களா, இதில் நமக்கு கொடுத்துருக்க டேட்டாஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு ரைட் த ஃபார்முலா. சிக்மா ஸ்கொயர் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு டைரக்ட் ஃபார்முலா இல்லை. சிக்மா ஸ்கொயர் ஃபைன் பண்ணிட்டு, இட் மீன்ஸ் வேரியன்ஸ் ஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரூட் போட்டுக்கணும். ஓகேங்களா, ஸோ சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n1 sigma 1 square plus n2 sigma 2 square by n1 plus n2 plus n1 into n2 x1 bar minus x2 bar the whole square by n1 plus n2 the whole square. ஓகேங்களா, இது ஒரு ஃபார்முலா. நம்ம ஆல்ரெடி வந்து ஆர்னு 2 ஃபார்முலாஸ் பார்த்தோம்ல, இது ஒரு தேர்ட் ஃபார்முலா. இதை கூட நீங்கள் பைகாட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நிறைய டிரைவ் பண்ண முடியும், இது ஒரு ஃபார்முலா, அதனால நான் இங்கே அதை எழுதி காட்டியிருக்கேன். ஸோ இங்கே n1ன்ற இடத்துல நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 50, n2 is 100, then x1 bar 54.1, x2 bar 50.3, and then sigma 1 is 8, அப்போ sigma 1 square na 64, sigma 2 is 7, sigma 2 square na 49, x1 bar minus x2 bar is equal to 3.8. நான் subtract பண்ணி எழுதிட்டேன். ஓகேங்களா, now we will apply in the formula. So after இந்த ஃபார்முலா அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. n1 இடத்துல 50 into sigma 1 square 64 plus n2 இடத்துல 100 into sigma 2 square it is 49 by இங்க n1 plus n2 na 50 plus 100 it is 150 plus n1 into n2 100 into 50, then x1 bar minus x2 bar na 3.8 whole square by 150 square. ஓகேங்களா, இது எல்லாமே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறீங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க வீடியோவில். சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 57.208 அப்படின்னு கிடைக்குது. பட் இட் இஸ் வேரியன்ஸ், பட் வி நீட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ஸோ யூ ஹேவ் டு டேக் த ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 7.56ன்னு கிடைக்குது. ஓகேவா, 7.56ன்னு கிடைக்குது. நீங்கள் பாட்டுக்கு இங்கே வந்து ஆக்சுவலாக 7.6 கொடுத்துருக்கனால நம்ம எடுத்துட்டோம். இதே 7.5ம் கொடுத்து 7.6ம் கொடுத்தா நீங்கள் பாட்டுக்கு 7.5 டிக் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது 5.6னா நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது அப்ராக்சிமேட்டாக 7.6ன்னு சொல்லலாமா. ஸோ யூ ஹேவ் டு செலக்ட் 7.6. ஓகேங்களா, நான் ஆல்ரெடி சொன்னது தான்,
இது வந்து நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டில் வருது இல்லையா, அந்த டெசிமல் நம்பர்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அந்த ட்ரிக் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்போ நீங்கள் ஈஸியாக வந்து, ஏன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு லாங் டிவிஷன் போர்டு நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுவோம்ல, இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் சம், if the mean and variance of first year natural numbers are equal then n is. இதை பார்த்த உடனே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதா? சம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட் ஸ்டெப் கொஞ்சம் இருக்குது. மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல் தென் n isன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ மீன் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு வாட் இஸ் த ஃபார்முலா? n + 1/2 இல்லைங்களா. அதே வேரியன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு வாட் இஸ் த ஃபார்முலா? n² - 1/12 இல்லைங்களா. இந்த ரெண்டு ஃபார்முலாவை தான் எடுத்துக்க போகிறோம். ஈக்குவல்னு கொடுத்தனால ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். ஓகேவா, தென் சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷனாக க்ரியேட் ஆகுது. n² - 6n - 7 = 0ன்னு நாம் என்ன பண்ணுவோம்? ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். n - 7 n + 1 = 0. அப்போ 7ம் -1ம் வருது. நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கண்டிப்பாக நெகட்டிவ்ல இருக்கவே இருக்காது, மஸ்ட் நாட் பி நெகட்டிவ். ஸோ n = 7. யுவர் ஆன்சர் இஸ் B. ஓகேங்களா, இது இம்பார்ட்டன்ட் சம், ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பார்க்குறக்கு ஈஸியாக தெரியும், பட் இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் உன்னால் ஆன்சரே போட முடியும். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு ட்ரை தீஸ். நாம் எப்பவுமே என்ன பண்ணுவோம், இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா அந்த போர்ஷனில் சம்ஸ் கொடுத்துருவோம். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணணும் இல்லைங்களா. நான் சும்மா கண்ணில் பார்த்தாலோ கேட்டாலோ எதுவுமே வந்து மனசில் பதியாது. நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி சம்ஸ் போட்டு பார்க்கணும். அப்போ தான் வந்து அந்த கான்செப்டே நமக்கு தரோவாகும். அதனால தான் நம்ம எப்பவுமே சம்ஸ் கொடுக்கறது உண்டு. போன வீடியோவில் நம்ம 5 சம்ஸ் கொடுத்தோம், அதுக்கு முன்னாடியும் 5 சம்ஸ் கொடுத்தோம் இல்லைங்களா. ஸோ இன்றைக்கும் நம்ம 5 சம்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் சம், the first of 2 samples has 100 items with mean 15 and standard deviation is 3. If the whole group has 250 items with mean 15.6 and standard deviation is square root of 13.44, then the standard deviation of second group. ஓகேவா, ஸோ இப்போ நான் முன்னாடி பார்த்த சம்மில் கம்பைன்டு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஃபைன் பண்ணோம்ல, இங்கே வந்து கம்பைன்ட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுத்துட்டாங்க, ஒரு பார்ட் கொடுத்துட்டாங்க, இன்னொன்று கேட்டிருக்காங்க. ட்ரிக்கி சம் தான், பட் நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் யூ கேன் கெட் த ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் A is 3, B is 5, C is 2, D is 4. நீங்கள் செம்ம ஒர்க் அவுட் பண்ணி என்ன ஆன்சரோ அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகேவா, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம், which one of the following measure of dispersion is mostly affected by extreme values? நாம் இதை பார்த்த ப்ராப்பர்ட்டி தான். A is standard deviation, B is mean deviation, C is range and D is quartile deviation. You have to find property சர்வ் பண்ணியிருந்தா you can answer within 1 second. The variance of n observations is m. If all the n observations are doubled, then the new variance is dash. ஓகேங்களா, so option A m, option B n, option C 2n, D 2m. Which one is correct? You will say the answer in the comment box. Next sum, which one is true? இது நம்ம நேற்று பார்த்த வீடியோக்குரியது. ஓகேங்களா, ஏன்னா அதையும் நம்ம மறந்துடக்கூடாதுல்ல, இன்னைக்கு ஒன்று பார்த்தோன்னே நேற்று மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அதுலேயும் நான் சம் கொடுத்துட்டேன். ஆப்ஷன் A, which one of the following is true? இதில் எது கரெக்ட்? HM less than or equal to AM less than or equal to GM. HMனா ஹார்மோனிக் மீன், AMனா அரித்மெட்டிக் மீன், GMனா ஜாமெட்ரிக் மீன். இந்த 4 ஆப்ஷன்ஸ் HM less than or equal to GM less than or equal to AM, AM less than or equal to GM less than or equal to HM, AM less than or equal to HM less than or equal to GM. Which one is correct? You have to say the answer in the comment box. ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணலாம். ஓகேங்களா, இதோட கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஓகேங்களா, ஸோ நம்ம ப்ராப்பராக சின்சியராக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வின் பண்ணியே தீருவோம். ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன் தோஸ் ஹூ ஆர் வாட்சிங் மை வீடியோ. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ரிமைனிங் பார்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸ்டார்ட் முடித்தோம்னா அடுத்து நம்ம ஸ்டார்ட் 2 தென் எல்லாமே பார்க்கலாம், எல்லா யூனிட்ஸுமே நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். இதுக்குரிய ஆன்சர்ஸ் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இல்லை ஏதாவது சம்ஸ்க்கு ஆன்சர் வேணும்னா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்களா. நம்மளோட களிப்பூட்டும் கணிதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதுக்கு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம அடுத்தது போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகேங்களா, பை, டேக் கேர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.